ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி பொட்டேட்டோ வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி தான். பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதோட நேம் வந்து பொட்டேட்டோ ஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து ஒரு பவுலில் எடுத்து மேஷ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சமாக சீஸ், உப்பு, கார்லிக் பவுடர், கொஞ்சம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த சீசனிங் வேணாலும் போட்டுக்கலாம். உங்களோட மசாலா பொடி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம் ஆட் பண்ணி ஒரு சப்பாத்தி டோ மாதிரி இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஒரு பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம பிசைஞ்ச அந்த டோவை வந்து எடுத்து கொஞ்சம் மாவு நல்லா தூவி ஒட்டாமல் ஒரு ரவுண்ட் பால் மாதிரி ஷேப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நான் ஸ்கொயர் மாதிரி கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதை ஸ்கொயர் மாதிரி கவர் பண்ணி ஒரு சப்பாத்தி இதை வச்சு நல்லா ரோல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி ஷேப்பில் வந்துடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரீசரில் அரை மணிக்கூர் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை வெளியே எடுத்து அன்மோல்ட் பண்ணி ஒரு கத்தியை வச்சு இந்த மாதிரி ஸ்டிக்ஸ் மாதிரி நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டு நம்ம எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபேர்ம் ஆகிடுமா, அதனால் இது வந்து உடையாமல் உங்களுக்கு வந்து கட் பண்ணுறதுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பேனில் ஆயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஸ்டிக்ஸை ஒன்றா போட்டு நல்லா கோல்டனாக ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதுதான். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இவ்வளோ ஆயில் வைக்க வேண்டாம் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டிக்கை வந்து பாதியாக கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ நீளமாக இருக்குல்ல, அதை பாதியாக கூட கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லா கோல்டனாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா அதை வடிகட்டி எடுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம அதை சர்வ் பண்ண வேண்டியதான். இது வந்து டொமேட்டோ கெச்சப் இல்லைனா மைனேஸ் கூட சர்வ் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் ஸ்கூலுக்கு போயிட்டு கிட்ஸ் வந்ததுக்கப்புறம் யூஸ்வலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கு பதில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுங்க. அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.